வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஸ்டிங் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு மான்ஸ்டரஸ் ஸ்பைடர் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ் அப்படின்ற தீம்ல நகரக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலா அந்த ஸ்பைடரை பெட்டா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்லட் அப்படின்ற ஒரு பொண்ணு தான் முடிவு பண்ணிருப்பா. ஆக்சுவலா அந்த சார்லட் வந்து தன்னோட அம்மா மற்றும் ஸ்டெப் டேட் மற்றும் ஒரு குட்டி பாப்பாவோட ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கா. இவளை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர குறும்புக்கார பொண்ணா இருக்கா அப்படின்னே சொல்லலாம். அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வீடுகள்ல வெண்டிலேட்டர் வழியாவே நுழைஞ்சு சில குறும்புத்தனங்கள் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி அவளோட ஆண்டோட வீட்டுக்கு போய் ஒரு குட்டி ஸ்பைடர் சும்மா தமாத்தூண்டு சைஸ் தான் இருக்கு, அதை வந்து பெட்டா வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டு இருக்கிறா. அந்த ஸ்பைடரோ வந்து மான்ஸ்ட்ரஸா வளர ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த ஸ்பைடர் வளர வளர என்ன மாதிரியான ஆபத்துகள் வருது அண்ட் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்குது அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் யார் சர்வைவ் ஆனா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட அந்த இன்ட்ரடக்ஷன் சீன் தான். அதாவது ஸ்டார்டிங்லேயே ஒரு வயசான பாட்டி தன்னோட செவுத்துல ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு ஃபோன் பண்ணி அந்த நபரை வர சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே அந்த ஸ்பைடர் அட்டாக் அப்படின்றத காட்டிட்டு தான் வந்து டைட்டிலே போட ஆரம்பிப்பாங்க. அந்த 3 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக்ல தான் இந்த கதை போகும். அந்த 3 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் தமாத்தூண்டு இருக்கும். இத்தனோடு இந்த ஸ்பைடர் எப்படி இவ்வளவு பெரிய ஸ்பைடரா மாறிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆச்சரியம் இருக்கதான் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பைடர் வந்து தேர்ந்தெடுக்கும் தன்னோட இரைகளை. ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து பெட்ஸ் எல்லாம் வந்து கொலை பண்ணிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹியூமன்ஸ்க்கு டார்கெட் பண்ணும் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அண்ட் ஒரு கொலையும் பயங்கர கோரியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ அந்த ஸ்பைடர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த ஃபேமிலி பண்ணக்கூடிய சம்பவங்கள் அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் தப்பிச்சாங்களா இல்லையா அந்த மாதிரி நல்லாவே பரபரப்பா நகர்ந்த ஒரு த்ரில்லர் இந்த படம். அண்ட் 1.5 மணி நேரம் டியூரேஷனுக்குள்ள இந்த கதையை சொன்னது அப்படின்றது ஒரு காம்பாக்டான சர்வைவல் த்ரில்லர் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றதுமே கொடுத்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு மாதிரி டு பி கண்டினியூட் மோட்ல காட்டி முடிச்சிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப நீட்டான ஒரு முடிவா தான் இருந்துச்சு. இந்த படத்துல எனக்கு பிரச்சனையா பட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஸ்பைடரோட டீடைலிங், அதாவது எப்படி அந்த ஆண்ட் வீட்ல அந்த ஸ்பைடர் இருந்துச்சு அப்படின்றதுக்கான ஏதோ பேக் ஸ்டோரியோ இல்ல சின்ன இன்ஃபர்மேஷனோ கொடுத்துருக்கலாம். ஸோ ஒரு மாதிரி மொட்டையா ஆரம்பிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. மற்றபடி இது ஒரு தரமான படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25 அவுட் ஆஃப் 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லிப்லாக் சீன் இருக்கும், கோரியான சில காட்சிகள் இருக்கும். மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.